Taste the Daily. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய மாபெரும் பொதுக்கூட்டமானது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்திலே இன்று மாலை 3 மணி அளவில் நடைபெறுகிறது. இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியைச் சேர்ந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி, அதே போன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், பாரதிய ஜனதா கட்சியினுடைய பல்வேறு தலைவர்கள், பாமகவினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ், அதே போன்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஜான் பாண்டியன், புரட்சி பாரதம் கட்சியைச் சேர்ந்த பூவை ஜெகன்மூர்த்தி, அதே போன்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஜி.கே. வாசன் உள்ளிட்ட ஏராளமான அரசியல் கட்சியைச் சேர்ந்த பிரமுகர்கள் இந்த மேடையிலே இன்று ஏறவிருக்கிறார்கள், சிறப்புரையாற்றவிருக்கிறார்கள். இதற்காக செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்திலே 7 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பிரம்மாண்டமான பொதுக்கூட்ட மேடையானது 5 லட்சம் பேர் அமரக்கூடிய வகையிலே பிரம்மாண்டமான மேடை அமைக்கப்பட்டு ஒவ்வொருவருக்கும் நாற்காலிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடியவர்களுடைய அடிப்படை, அதாவது கழிப்பிடங்கள் கழிப்பதற்கும், அதே போன்று குடிநீர் அருந்துவதற்கும், அவசர கால தேவைக்காக தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட அனைத்தும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் பிரம்மாண்டமாக செய்யப்பட்டிருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளராக, சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரை ஆற்றவிருக்கிறார்கள். பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த பிரம்மாண்ட பொதுக்கூட்டம், அதாவது தீய சக்தி திமுகவை 2026 அதாவது தமிழகத்திலே இருந்து அகற்றி தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையிலே ஆட்சி அமைப்பதற்கு மாபெரும் பொதுக்கூட்டமாக, அச்சாரமாக இந்த அதிமுக தலைமையிலான இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய மாபெரும் பொதுக்கூட்டம் அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இந்த மதுராந்தகம் பகுதியிலே இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள் செல்லக்கூடிய பகுதியாக தேசிய நெடுஞ்சாலையாக இருக்கிறது. எனவே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய வருகையை ஒட்டி மாற்று ஏற்பாடுகள், மாற்று வழித்தடமும் ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே, அதாவது தமிழகம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற 185 சட்டமன்ற தொகுதிகளிலே பல கோடி மக்களை, ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் லட்சக்கணக்கான மக்களை நேரிலே சந்தித்து ஆளுகிற திமுக அரசுடைய அமலங்களை, மக்கள் படக்கூடிய வேதனைகளை தோல்நிறுத்தி காட்டியிருக்கிறார். இந்த நிலையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுதே தேர்தல் களத்திலே முதலில் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. விருப்ப மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா ஆகிய பகுதிகளுக்கு விருப்ப மனு தாக்கல் செய்யப்பட்டு விருப்ப மனு அளித்தவர்களான நேர்காணல் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையிலே அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய கூட்டணியாக இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. ஆட்சி மாற்றம் வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளோடு தமிழக மக்கள் முடிவு எழுதியிருக்கிறார். குறிப்பாக அதிமுக ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கான திட்டங்கள், மக்கள் நல திட்டங்கள் செய்து கொடுக்கப்படும் என்ற நம்பிக்கை மக்களிடத்திலே இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. தீய சக்தியாக மக்கள் விரோத அரசாக திமுக அரசு இருக்கிறது. அளிக்கப்பட்ட எந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என்ற ஆதங்கமும் வேதனையும் மக்களிடத்தில் இருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த மாபெரும் பொதுக்கூட்டமானது இன்றைக்கு நடைபெறவிருக்கிறது. இதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திருவனந்தபுரத்தில் இருந்து தனி விமானம் மூலமாக சென்னை பழைய விமான நிலையம் வருகிறார். அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக மதுராந்தகத்திற்கு வருகிறார். மதுராந்தகத்திலே 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான இந்த எழுச்சிமிகு மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெறவிருக்கிறது. இந்த வெற்றி பொதுக்கூட்டத்தை முடித்துக் கொண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி சென்னை விமான நிலையம் செல்கிறார். அங்கிருந்து தனி விமானம் மூலமாக டெல்லி புறப்பட்டு செல்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள், கூட்டணி கட்சியை சார்ந்த தலைவர்கள் அனைவருமே சிறப்புரையாற்றவிருக்கிறார்கள். சென்னை விமான நிலையத்தில் இருந்து மதுராந்தகம் வரை சாலையுடைய 2 மடங்கிலும் பிரம்மாண்டமான பேனர்கள், கட் அவுட்டுகள், பதாதைகள் வரவேற்று வைக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலுடைய முதல் அறிக்கையை தற்போது வெளியிட்டிருக்கிறது. வெளியிட்டக்கூடிய அந்த அறிக்கையிலே குறிப்பாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு 2000 ரூபாய் வழங்கப்படும் என்கிற அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அதே போன்று மகளிருக்கு 5 லட்சம் 25,000 ரூபாய் மானியத்திலே ஸ்கூட்டர்கள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பேருந்துகளில் ஆண்களுக்கும் இலவசமாகவும் பெண்கள் இலவசமாகவும் பயணிக்கலாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழாக திமுகவுடைய தேர்தல் அறிக்கை 150 நாளாக 100 நாட்கள் என்று உயர்த்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டு இதுவரை உயர்த்தப்படவில்லை. அதிமுக அரசு அமைந்தவுடன், தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலான அதிமுக அரசு அமைந்தவுடன் இந்த 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி முதல் தேர்தல் வாக்குறுதியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கான அறிவிப்புகளாக வெளியிடப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று ஏழை எளிய மக்களுக்கு வீடுகள் கட்டித்தரப்படும். குறிப்பாக இடம் இல்லாதவர்களுக்கு இடம் வாங்கி அரசே வீடு கட்டி தரப்படும். அதே போன்று நகரங்களிலே, மாநகரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு குடிசை மாட்டு வாரியம் மூலமாக அடுக்குமாடி குடியிருப்புகளில் வீடு கட்டி தரப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏழை எளிய நடுத்தர மக்கள், பாமர மக்கள், விவசாயிகள்,
இப்படிப்பட்ட தொழிலாளர்களுடைய முக்கிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய அடிப்படை வீடு என்கிற அந்த கனவு திட்டத்தை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு நிறைவேற்றி தரும் என்கிற நம்பிக்கை மக்கள் மத்தியிலே உருவாகி இருக்கிறது. காரணம், திமுக அரசு தேர்தலுக்கு முன்பாக அளித்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றப்படவில்லை. அதனால் மக்கள் மிகப்பெரிய வேதனையில் இருக்கிறார்கள். வாக்குகளை மட்டும் பெற்று ஆட்சிக்கு வந்துவிட்டு தற்போது மக்களை தெருவிலே நின்று போராட வைத்திருக்கிறது. ஆசிரியர் ஒருபுறம் போராட்டம், செவிலியர் ஒருபுறம் போராட்டம், அதே போல் துப்புரவு பணியாளர்கள் ஒருபுறம் போராட்டம், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் ஒருபுறம் போராட்டம், இப்படி பல்வேறு போராட்ட களமாக ஒட்டுமொத்த தமிழகமே மாறி இருக்கிறது. இன்றைக்கு இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தை இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலே நடைபெறுகிறது. 2026க்கான முதல் வெற்றி கூட்டமாக, மாபெரும் பொதுக்கூட்டமாக இந்த கூட்டம் அமையும். ஏறக்குறைய 5 லட்சம் மக்கள் இந்த பிரம்மாண்ட கூட்டத்திலே பங்கேற்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஐயப்பன்.